12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி உலோகவியல் கனிமம் மற்றும் தாது வேறுபடுத்துக. கனிமம் தாது இயற்கையில் பூமியிலிருந்து கெடுக்கப்பட்ட உலோகம் தனித்த நிலையிலோ அல்லது ஆக்சைடு சல்ஃபைடு போன்ற சேர்ம நிலையிலோ இருப்பவை கனிமம். தாதுவும் அதிக சதவீதம் உலோகத்தினை பெற்றுள்ள கனிமங்களிலிருந்து பொருளாதார ரீதியாக சிக்கனமாக உலோகங்களை பிரிக்க இயலும் கனிமங்களை தாதுக்கள் எனப்படும். அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல, ஆனால் அனைத்து தாதுக்களும் கனிமங்களே ஆகும். கனிமத்திற்கான உதாரணம் அலுமினியத்தினுடைய கனிமம் சைனாக்களி. தாதுவினுக்கான உதாரணம் பாக்சைட், அலுமினியத்தின் தாது பாக்சைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் என்ன? உலோகவியல் செயல்முறைகளின் படிநிலைகள்: தாதுக்களை அடர்ப்பித்தல், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல், பண்படா உலோகத்தை தூய்மையாக்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரும்பை அதன் தாதுவில் இருந்து Fe2O3 பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்புவின் பயன்பாடு யாது? இரும்பு அதன் தாதுவான ஹேமடைட்டுடன் வெப்ப உலையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. கார்பன் மற்றும் சுண்ணாம்புக்களுடன் உலையின் மேற்பகுதியில் தாது சேர்க்கப்படுகிறது. Fe2O3 + 3CO giving 2Fe + 3CO2. தாதுவில் உள்ள சிலிக்கா மணல் கழிவானது அமிலத்தன்மை பெற்றிருப்பதால் இதுடன் சுண்ணாம்புக்கள் சேர்க்கப்பட்டு வினை புரிந்து கால்சியம் சிலிக்கேட் என்னும் கசடினை தருகிறது. இதற்கான சமன்பாடு CaO + SiO2 CaSiO3. CaO கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணாம்பு, மணல் SiO2 கனிம கசடு உருவாவது CaSiO3. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது? நுரை மிதப்பு முறை சல்ஃபைடு தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது. சல்ஃபைடு தாதுக்கள் கலீனா, BbS, ஜிங்க்பிளண்ட், ZnS போன்ற தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது. புவியீர்ப்பு முறை தாதுக்கள் கனமான தாதுக்களான வெள்ளியக்கல், ஹேமடைட் போன்றவற்றை அடர்ப்பிக்க புவியீர்ப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது. Subscribe for more videos. Thank you.